வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் செலக்டர்னா என்ன? டிஸ்பேட்ச்னா என்ன? ஸோ இந்த 2 விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த 2 விஷயத்தையும் வந்து டைரக்ட்டா கோட் பண்ணி பார்த்துடலாம். கோட் அடிச்சு பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டேட்ட வந்து அக்சஸ் பண்றது. ஸோ ஸ்டேட்ட வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து app.jsக்கு நான் வந்து போயிடுறேன். ஸோ இந்த app.jsல என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் ஸ்டேட் அந்த யூஸ் செலக்டர் இருக்குல்ல, ஸோ இந்த யூஸ் செலக்டர நான் ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் யூஸ் செலக்டர். இது வந்து எங்கேருந்துன்னா React Redux வரும். ஸோ ஓகே. நமக்கு வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத வந்து எடுக்கணும்ல அந்த வேல்யூவ. ஸோ கான்ஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டூ ஸோ நான் இந்த கவுண்ட்ன்ற இத தான் வந்து எடுக்க போறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து இது பண்ணி வச்சிருந்தோம். ஸோ இந்த வேல்யூல வந்து வச்சிருந்தோம்ல. ஸோ அதனால நான் வந்து அந்த வேரியபிள் நேம் வந்து கவுண்ட்ன்ற மாரி வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு யூஸ் செலக்டார் ஃபர்ஸ்ட் வந்து போட்டுக்கிறேன். ஸோ யூஸ் செலக்டார் போட்டாச்சு. ஸோ இந்த யூஸ் செலக்டார்க்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் டாட் இந்த வந்து ஸ்டேட் வந்து எங்கேருந்து வருது? கவுண்டர்லேருந்து வருது. ஸோ அந்த கவுண்டர். ஸோ கவுண்டர் டாட் இந்த கவுண்டர்ன்றது இங்க நம்ம வச்சிருக்கோம்ல நேமு இந்த ஸ்லைஸோட நேமு. ஸோ அது. அது டாட் அதுக்குள்ள என்ன இருக்கு? எனக்கு வேல்யூ வந்து இருக்குல்ல. ஸோ அந்த வேல்யூவையும் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ வேல்யூ. ஸோ இத தான் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இத வந்து நான் ஜஸ்ட் வந்து ஷோ பண்ணணும்ல. அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெடர்லாம் வந்து தேவையில்லாதது. ஸோ ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ H1ல நம்ம கோட் வித் அஸ்வின்றத ஃபர்ஸ்ட் வந்து எழுதிடலாம். ஸோ எழுதி முடிச்சுட்டு, நெக்ஸ்ட் விஷயம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட ஒரு பேராகிராஃப் டாக் வந்து ஒண்ணு வச்சுக்கலாம். ஸோ அந்த பேராகிராஃப் டாக்ல நான் வந்து இந்த ஜஸ்ட் வந்து இந்த கவுண்ட்ன்றத ஷோ பண்றேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் npm ஸ்டார்ட் குடுத்து என்னோட சர்வர வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அது ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சோனே நான் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்றத ஷோ பண்றேன். ஸோ, இப்ப நமக்கு கவுண்டோட வேல்யூ வந்து அங்க 0ன்றது ஷோ ஆக ஆரம்பிச்சுருச்சு. ஸோ, இங்க இது உங்களுக்கு வந்து டவுட் வரலாம். இங்கேருந்து தான் வருதா அப்படின்னு சொல்லிட்டு, நான் இங்க வந்து வேல்யூ வந்துட்டு ஜஸ்ட் 10ன்றத மாத்தி விடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ, இந்த இடத்துல போயிட்டு, நான் ஜஸ்ட் வந்து 1 தான் ஆட் பண்ணி விடுறேன். ஸோ, 10ன்றத குடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு இனிஷியலாவே டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டர் ஆயிரும். ஸோ, 10ன்றது வருது. ஸோ, இங்கேருந்து தான் நமக்கு வந்து வருது. சரி ஓகே. இந்த யூ செலக்டர் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். நம்ம வந்து ரீடெக்ஸ் ஸ்டோர்ல எங்கேயாவது அந்த டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா, அத வந்து நம்ம அக்சஸ் பண்ணணும்ல. ஸோ நம்ம ஒரு இடத்துலேருந்து வந்து வேல்யூ வந்து புஷ் பண்ணியாச்சு குளோபல் லேயருக்கு. இந்த குளோபல் லேயர்லேருந்து நான் எடுக்கணும்ல. ஸோ அந்த விஷயத்துக்காக யூஸ் பண்றது தான் வந்து இந்த யூஸ் செலக்டர்ன்றது. ஸோ இது வந்து இவ்வளோதான் இதோட விஷயம். நெக்ஸ்ட் விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆக்ஷன் வந்து டிஸ்பேட்ச் பண்ணலாம். ஸோ அதாவது நான் வந்து இப்ப வந்து அக்சஸ் பண்றது எப்படின்னு சொல்ட்டேன். குளோபல் லேயருக்கு எப்படி ஷூட் பண்றது? இங்க வந்து நம்ம மேனுவலா பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம எப்படி வந்து நம்ம கோட் மூலியமா வந்து பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த app.jsன்னு இருக்குல்ல. ஸோ இந்த app.jsல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டன் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த பட்டன் வந்து என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கிரிமெண்ட்ன்னு சொல்லி ஒண்ணு வைக்கிறேன். டிக்ரிமெண்ட்ன்னு சொல்லி ஒண்ணு வைக்கிறேன். ஸோ இன்கிரிமெண்ட்ன்னு சொல்லி வச்சாச்சு. அதே மாரி வந்து இன்னொரு பட்டன் வைக்கிறேன். அந்த பட்டனுக்கு நேம் வந்து டிக்ரிமெண்ட். ஸோ டிக்ரிமெண்ட். இங்க வந்து நம்ம 2 விஷயம் வந்து பண்ணணும். 2த்துலயுமே வந்து நம்ம ஆன் கிளிக் ஃபர்ஸ்ட் வந்து தேவ. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் கிளிக்ன்றத இங்க வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஆன் கிளிக்ன்றத போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஆன் கிளிக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு ஃபங்ஷன் வந்து வேணும். ஸோ அந்த ஃபங்ஷன்னால தான் நமக்கு வந்து யூஸ் ஆகும். சாரி ஈக்குவல் டூ போட்டு இத போட்டாச்சு. ஸோ இங்க வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2த்துலயுமே வந்து டிஸ்பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒண்ணு குடுக்குறேன். ஸோ டிஸ்பேட்ச் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இங்கேருந்து எடுக்கணும். அத எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் டிஸ்பேட்ச் இஸ் ஈக்குவல் டூ யூஸ் டிஸ்பேட்ச்ன்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு ஃபங்ஷன் வந்து இருக்கு. ஸோ இந்த யூஸ் டிஸ்பேட்ச வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எடுக்கணும். ஸோ அத வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம். இது எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, React Redux வரும். ஸோ இங்க வந்து இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இன்கிரிமெண்ட், டிக்ரிமெண்ட்ன்றது ஷோ ஆகுதுல்ல. ஸோ இது வந்து 10ன்றது ஷோ ஆகுது. இப்ப நான் இந்த டிஸ்பேட்ச்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இன்கிரிமெண்ட் ஃபங்ஷன வந்து நான் வந்து கால் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இன்கிரிமெண்ட் ஃபங்ஷன் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கவுண்டர் ஸ்லைஸ்லேருந்து வரும். ஸோ அதே மாரி நான் இங்க டிஸ்பேட்ச்ல வந்து டிக்ரிமெண்ட்ன்றது குடுத்துக்கிறேன். ஸோ டிக்ரிமெண்ட்ன்றது குடுக்குறேன். ஸோ இந்த டிக்ரிமெண்ட் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கவுண்டர் ஸ்லைஸ்லேருந்து வந்து வரும். நான் அந்த கவுண்டர் ஸ்லைஸ்ல எழுதியிருந்தேன்ல இன்கிரிமெண்ட், டிக்ரிமெண்ட்ன்னு சொல்லிட்டு நம்ம இத வந்து இது பண்ணியிருந்தோம்ல, எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தோம்ல. ஸோ அத தான் நான் வந்து இங்க வந்து யூஸ் பண்றேன். ஸோ இன்கிரிமெண்ட், டிக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கிரிமெண்ட்ன்றத வந்து சாரி ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வரும். ஸோ இங்க நான் இன்கிரிமெண்ட் குடுக்க இன்கிரிமெண்ட் வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆகுது. அதே மாரி நான் டிக்ரிமெண்ட் குடுக்க எனக்கு டிக்ரிமெண்ட்டும் ஆகும். ஸோ இதுதான் வந்து டிஸ்பேட்ச்ன்றதும் சரி, யூஸ் செலக்டார் அப்படின்றதும் சரி. இன்னும் வந்து இத இன்னுமே நெறைய வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போலாம். இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னா, ஜஸ்ட் வந்து இந்த கவுண்டர் ஸ்லைஸ்ல நம்மளா இங்க ஸ்டாட்டிக்கா வச்சிருக்கோம். 1 வந்து இன்கிரிமெண்ட் ஆகணும், 1 வந்து மைனஸ் ஆகணும் அப்டின்னு சொல்ட்டு. இதையே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாரி 5 வச்சு, 10 வச்சு நான் வேல்யூஸ நான் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து அந்த பேலோட வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ அந்த பேலோட எப்படி வந்து இங்க வந்து பாஸ் பண்றது அப்டின்றத தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்டின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.